என்ன மாமா, எப்போதும் நாங்கள் தான் தேவையற்ற பதற்றத்துடன் காணப்படுவோம். இன்று என்ன ஆயிற்று உங்களுக்கு? என் வியாதி உங்களை தொற்றிக் கொண்டதா என்ன? மாமா, அண்ணனின் கேள்விக்கு பதில் கூறுங்கள். நானும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். ஏற்கனவே எதிரிகள் முகாமில் கிருஷ்ணன் என்ற ஒரு சூத்திரதாரி இருக்கிறான். அவனை சமாளிப்பதே எனக்கு பெரும் பாடாக இருக்கிறது. இந்நிலையில் பாண்டவர்களுடனே விதரனும் சேர்ந்து கொண்டால் என் பாடு திண்டாட்டமாகிவிடுமே என்பதுதான் என் பதட்டத்திற்கு காரணம். இளவரசர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரர் பலராமர் தங்களை காண அரசவைக்கு வந்துள்ளார். மிகுந்த கோபத்தோடு காணப்படுகிறார். பலராமரா? கோபத்துடனா? நான் தொலைந்தேன். என்ன துரியோதனா, என் வியாதி உன்னை தொற்றிக் கொண்டதே. ஏன் துரியோதனா? மாமா, குருநாதரின் கோபம் தாங்கள் அறியாததா? சூதாட்ட தகவலை கேட்டு கிருஷ்ணன் பாண்டவர்களை சந்தித்திருப்பார். இவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். மாமா, இப்பொழுது நான் என்ன செய்வது? மாமா, இந்த ஆபத்திலிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா, என் கணவர்கள் என்னை கைவிட்ட நிலையில் ஆபத் பாந்தவனாக என்னை காத்த உனக்கு இப்போதைய நிலையில் நன்றி சொல்ல எனக்கு தெரிந்த வழி இதுதான். திரௌபதி, திரௌபதி, கடமையை செய்ததற்கு நன்றி கூற வேண்டிய அவசியமில்லை. அபயம் என்று என்னை சரணடைந்தவரை காத்து நிற்பது என் தர்மம். ஆதலால் நீ அழ வேண்டிய அவசியமில்லை. அந்த கடமையை காலம் தாழ்த்தி முடிந்தவரை கதறவிட்டு அதை ரசித்து பிறகு பொறுமையாக செய்ய வேண்டும் என்பது கூட உன் தர்மம் தானோ? என்ன கூறுகிறாய்? ஓய்வறையில் இருந்த என்னை அந்த கொடிய துச்சாதனன் கூந்தலை பற்றி இழுத்து வந்தான். சபை நடுவே நிறுத்தினான். நீ நினைத்திருந்தால் ஆரம்பத்திலேயே என்னை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் என்னை பதட்டத்தின் உச்சிக்கு இழுத்துச் சென்று துச்சாதனன் என் புடவையை பற்றி இழுத்த பிறகுதானே நீ என்னை காப்பாற்றினாய். உதவி கேட்பது, அந்த உதவி கிடைக்கும் வரை கெஞ்சி கூத்தாடி கதற வேண்டியது. பிரச்சனை தீர்ந்துவிட்டால் உதவி செய்தவரை குறை கூற வேண்டியது. இது மனித இயல்புதான். நீயும் அதற்கு விதிவிலக்கில்லை என்று இன்று நிரூபித்து விட்டாய் திரௌபதி. நான் உன்னை குறை கூறவில்லை கிருஷ்ணா, உண்மையைத்தான் கூறினேன். அது உன்னை சுட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. சரியாக சொன்னாய் திரௌபதி. உண்மை சுடுமா என்று இப்போது தெரிந்து கொள்ளலாம். துச்சாதனன் உன் கூந்தலை பற்றி இழுத்த போது நீ என்ன செய்தாய்? விடுவித்துக் கொள்ள போராடினேன். சபை நடுவே நிறுத்திய போது என்ன செய்தாய்? குல பெரியவர்களிடம் நீதி கேட்டேன். என் கணவன்மார்களிடம் நியாயம் கேட்டேன். அந்த கயவன்
உன் மேலாடையை பற்றி இழுத்தபோது என்ன செய்தாய்? என் கைகளால் பலம் கொண்டு மட்டும் போராடினேன். அதன் பிறகு என்னால் முடியாது என்ற நிலை ஏற்பட்டவுடன் உன்னை உதவிக்கு அழைத்தேன். உன்னால் முடியும் என்று நீ நினைத்து செயலாற்றும் போது நான் எவ்வாறு உதவி புரிய முடியும்? சொல் திரௌபதி, என்னால் தான் முடியும் என்று நீ நினைத்திருந்தால்தானே என்னால் வந்து உதவி புரிய முடியும்? உன் பலத்தை நம்பாமல் முழுக்க முழுக்க என்னை மட்டுமே நம்பி கைகளை உயர்த்தி மாதவா, கோவிந்தா என்று என்னை முழுமையாக சரணடைந்த அடுத்த கணமே ஓடி வந்து உன் மானம் காத்தேன். அந்த உண்மையை நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. வாருங்கள் பலராமரே. தங்கள் பாதம் எங்கள் அரண்மனையில் பட நாங்கள் என்ன புண்ணியம் செய்துள்ளோம்? பாவம் செய்தீர்களா புண்ணியம் செய்தீர்களா என்பதை தெரிந்து கொள்ளதான் நான் இங்கு வந்துள்ளேன். மாமா, மருமகனே, அதிகமாக கோபப்படுபவருக்கு அதிகமாக பிடித்த விஷயம் அதீதமான பணிவு. அதை காட்டிவிடு, அவரின் கோபத்தை ஓட்டிவிடு. எனக்கு விளங்கவில்லையே மாமா. நான் கூறும்படி செய்யுங்கள். என்னை குறை கூறும் உரிமை அனைவருக்கும் இருக்கும் போது என் தங்கையான உனக்கும் இருக்கிறது. அதனால் உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. உண்மையாகவே என்மேல் உனக்கு கோபம் இல்லையா கிருஷ்ணா? இல்லை திரௌபதி, உனக்கு அந்த சம்பவம் நினைவிருக்கிறதா? உன் கணவன் தர்மன் ராஜசூய யாகம் செய்து முடித்த பிறகு இந்த உலகத்திற்கே சக்கரவர்த்தியாகி விடுவார். நீ சக்கரவர்த்தினியாகி விடுவாய். அதன் பிறகு இந்த அண்ணனை மறந்துவிட மாட்டாயே. உங்களை யார் இந்த வேலையை செய்ய சொன்னது? நான் செய்து கொள்ள மாட்டேனா? தங்கைக்கு உதவி செய்யும் அருமையான வாய்ப்பை இழந்துவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் என் விரலில் வடிந்த இரத்தத்தைக் கண்டு கட்டுப்போட ஆடை தேடாமல், ஒரு கணம் கூட யோசிக்காமல், சக்கரவர்த்தினி என்ற அந்தஸ்தை கூட நினைக்காமல் அணிந்திருந்த ஆடையை கிழித்து கட்டுப்போட்டாயே. நீ என்று வெளிப்படுத்திய பாசத்தின் முன்பு நான் செய்த உதவி ஒரு துரும்பை போன்றது திரௌபதி. உன் பெருந்தன்மை யாருக்கும் வராது அண்ணா. குருவே, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பலராமர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். பலராமரே, உங்கள் காலை பற்றியபடியே இருக்கிறான் துரியோதனன். அவனை தாங்கள் ஆசீர்வதிக்க கூடாதா? மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். இதில் குருவான உங்கள் காலை பற்றியபடியே இருக்கிறான் துரியோதனன். அவனுக்கு உங்கள் ஆசிகளை வழங்குவதில் தவறில்லையே. பாரே போற்றி வணங்கும் கிருஷ்ணனை கூட அவன் வணங்கியதில்லை. உங்களை வணங்குகிறான். நீ முதலில் எழுந்திரு. உன்னிடம் ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும்.
முதலில் உங்கள் சீடனை பல்லாண்டு நலமோடு வாழ்க என வாழ்த்திவிட்டு ஒன்றல்ல 1000 கேள்விகளை கேளுங்கள் பலராமரே. எழுந்திரு. குருவே, தாங்கள் ஆசி வழங்காமல் பற்றிய பாதத்தை விடமாட்டேன். இந்த பணிவுதான் துரியோதனா. உன்னிடம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீ நீடூழி வாழ வேண்டும். எழுந்திரு. நன்றி குருவே. ஆமாம், பாண்டவர்கள் இங்கே வந்தபோது குருவே, முதலில் உணவருந்துங்கள், பிறகு கேள்வி கேளுங்கள். ஆம் பலராமரே, தாங்கள் எங்கள் அரண்மனைக்கு வந்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. முதலில் உணவறிந்து விட்டு பிறகு மற்றவைகளை பேசலாம். கிருஷ்ணா, எனது அன்னையை பிரிந்த போது ஏற்பட்ட துக்கம் இப்போது உன்னை பிரியும் போது ஏற்படுகிறது. கானகத்தில் சுற்றித் திரியும் எங்களை தேடி வந்து ஆறுதல் சொன்ன உனக்கு எப்படி நன்றிகள் கூறுவதென்றே தெரியவில்லை. கிருஷ்ணா, என்னை பிரிந்து வாழும் சுபத்திரையையும் அபிமன்யுவையும் துவாரகாபுரிக்கு அழைத்துச் சென்றுவிட. அபிமன்யுவை என்னை மிஞ்சும் மாவீரனாக வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏன் பீமா, ஏதும் பேசாமல் நீ மட்டும் தனியாக ஒதுங்கி நிற்கிறாய்? என் மேல் ஏதும் கோபமா? ஆம், கோபம்தான். கோபத்தை அடக்கி வைத்தால் பூகம்பமாய் ஒரு நாள் அது வெடித்துவிடும். அது உனக்கு நன்மை அல்ல. வெளிப்படுத்திவிடு. அண்ணன் தான் அமைதி அமைதி என்று எங்கள் கைகளை கட்டி போட்டு விட்டார். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை கண்டு நீயாவது வெகுண்டு எழுவாய் என்று நினைத்தேன். உன் கோபம் எனக்கு புரிகிறது பீமா. கோபப்படுபவனை விட பொறுமை காப்பவனே வீரன். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தின் எல்லை துன்பம், பொறுமையின் எல்லை இன்பம். கௌரவர்களை கொல்ல 13 ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ள வேண்டியுள்ளதே என்ற உனது ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் நீ நினைப்பது போல் கௌரவர்கள் ஒன்றும் சாதாரண வீரர் அல்ல. இப்போது உள்ள நிலையில் போர் நடந்திருந்தால் துரியோதனன் உன்னை துவம்சம் செய்திருப்பான். கர்ணன் அர்ஜுனனின் தலையை கொய்திருப்பான். எங்களுக்கு ஆறுதல் கூற உனக்கு உரிமை உள்ளது. ஆனால் ஏளனம் செய்யும் உரிமை யாருக்கும் இல்லை. ஏளனம் செய்யவில்லை பீமா, உண்மையைத்தான் சொன்னேன். இந்த 13 வருட காலம் என்பது நீ துரியோதனனையும் அர்ஜுனன் கர்ணனையும் வீர தீர சூர பராக்கிரமங்களில் விஞ்சி நிற்க காலம் உங்களுக்கு வழங்கிய அவகாசம். அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணா, என்ன சொல்லுகிறாய் நீ? தர்மனின் பொறுமை உங்களுக்கு நன்மை. நரநாராயணர்களாக நாம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் போராடியும் நம்மால் வீழ்த்த முடியாமல் போன சகஸ்ர கவசன் எனும் அசுரனின் அம்சமே கர்ணன். கர்ணனே இப்படி என்றால் அவனை விட பல மடங்கு பலசாலி துரியோதனன். உன் கதை அவனது மார்பில் மோதினால் சிதறுவது உன் கதையாகத்தான் இருக்குமே தவிர அவனது மார்பு என்றும் நிமிர்ந்தே நிற்கும். நல்லவர்கள் செய்யும் தீய வினைகளுக்கு கடுமையான பலன் தரும் ஈஸ்வர அம்சத்தில் பிறந்தவன் துரியோதனன். போதும் துரியோதனா, சாப்பிடுங்கள். வயிறு நிறைந்து விட்டது. சாப்பிடுங்கள். நீங்கள் வயிறு நிறைய உண்டால்தான்
உங்கள் அன்பு சீடனின் மனம் குளிரும். என்ன துரியோதனா? ஆமாமா. துரியோதனன் ஒரு நாளும் எங்களுக்கு கூட உணவு பரிமாறியதில்லை. உங்களுக்கு பரிமாறுகிறான் என்றால் அவன் பிரியத்தை என்னவென்று சொல்லுவது? துரியோதனா, நீ பாஞ்சாலியை அவை நடுவே குருவே, நிறுத்தி உணவருந்தும் போது பேசக்கூடாது என்று போதித்த தாங்களே இப்பொழுது பேசலாமா? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. உண்ட பின் சற்று கண்ணயருங்கள். எழுந்த பிறகு எல்லா விஷயங்களையும் ஆற அமர பேசிக்கொள்ளலாம். அதுவும் சரிதான். நீ சொல்வதை என்னால் நம்ப முடியாது. நீ நம்ப வேண்டும் என்பதற்காக என்னால் பொய்யுரைக்க முடியாது. கிருஷ்ணா, அவன் சிறு பிள்ளை. நீ கூறியதை நான் நம்புகிறேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல். இந்த 12 வருடங்களும் நீங்கள் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து அனுதினமும் கடும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படும் யோக பயனே உங்களுக்கு வெற்றி தரும் வல்லமை வாய்ந்தது. அர்ஜுனா, எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனான அந்த உமா மகேஸ்வரனை நீயும், பீமா, அனைத்து உலகங்களையும் ஒற்றை சொல்லில் நிறுத்த வல்ல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நாமத்தை தவிர வேறொன்றையும் உச்சரியாத அஞ்சனை மைந்தன் ஹனுமனை நீயும் இந்த கானகத்திலேதான் சந்திக்கப் போகிறீர்கள். அந்த சந்திப்புதான் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையச் செய்யும் திருப்பு முனையாகும். அதை ஏற்படுத்தி கொடுத்தது தர்மனின் பொறுமையால் ஏற்பட்ட இந்த வனவாசம்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. அண்ணனின் பொறுமையின் மேல் நான் கொண்ட கோபம் உன் வார்த்தைகளால் இன்று விலகி போனது. அர்ஜுனா, நான் சென்ற பிறகு சிறிது காலத்தில் இங்கே வியாச பெருமான் எழுந்தருளுவார். இந்திரனையும் ஈஸ்வரனையும் சந்திக்கும் மார்க்கத்தை அவர் உனக்கு மந்திரங்கள் மூலம் கற்றுத்தருவார். நான் வந்த நோக்கம் நிறைவு பெற்றது. திரௌபதி, நீ இந்த பாண்டவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். நான் வருகிறேன். குருநாதரே, எங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்களிடம் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். உண்மையில் நடந்த விஷயங்களில் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. பாண்டவர்கள் இப்போது நாட்டை துறந்து காட்டில் வசிப்பது உண்மைதானே? தோற்றவர்கள் பந்தய நிபந்தனைப்படி நடந்து கொள்வது மரபுதானே பலராமரே. அது சரி, துச்சாதனன் திரௌபதியை அவை நடுவே நிறுத்தி துகிலுரித்தானாமே. உங்களுக்கே எவ்வளவு கோபம் வருகிறதே, பீமனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும். சற்றே சிந்தியுங்கள் பலராமரே. எங்கள் மீது பிழைகிருந்தால் துச்சாதனன் இந்நேரம் தங்கள் எதிரில் இருக்க முடியுமா? இல்லை, பீமன் தான் இவனை உயிரோடு விட்டு வைத்திருப்பானா? நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் எனக்கு நம்பகமான தகவல் தான் கிடைத்ததே. எங்களை விடுங்கள், பாண்டவர்களையும் விடுங்கள். பீஷ்மர், விதுரர், கிருபர், துரோணர் போன்றோர் வீற்றிருக்கும் சபையில் ஒரு அநியாயத்தை அரங்கேற்றிவிட முடியுமா?
ஓ, அவர்களும் அவையில்தான் இருந்தார்களா? நாங்கள் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் துச்சதனா, நீ போய் பலராமர் உங்களை விசாரிக்க விரும்புகிறார் என்று கூறி அவர்களை இங்கே அழைத்து வா. வேண்டாம் வேண்டாம் துச்சாதனா, வேண்டாம். சத்தியத்தில் சிறந்தவர் பீஷ்மர், அறிவில் சிறந்த விதுரர், தர்மத்தில் சிறந்த கிருபர், வித்தையில் சிறந்த துரோணர். இவர்கள் நிறைந்த அவையில் அநியாயம் அரங்கேற வாய்ப்பே இல்லை. அவர்களை நான் விசாரிப்பதும் முறையல்ல. அது உங்கள் அன்பை நான் சோதிப்பதாகிவிடும். அப்படியென்றால் துரியோதனன் மீது உங்களுக்கு கோபமில்லையே? விதிப்பலனை தருமன் அனுபவிக்கிறான். அதற்கு நான் துரியோதனனை குறை கூற முடியாதே. பெரும் கோபத்தோடு வந்தேன். இப்போது மன நிறைவோடு இருக்கிறேன். துரியோதனா, உன்மேல் கோபப்பட்டதுக்கு பிரதிபலனாக உனக்கு ஏதாவது வரம் தர விரும்புகிறேன். கேள், எதுவானாலும் கேள். மாமா, துரியோதனா, குருவே வரம் தர தயாராக இருக்கும்போது தயங்காமல் கேள். குருவே, தங்கள் மகள் வத்சலாவை எனது மகன் லக்ஷ்மணனுக்கு திருமணம் செய்து வைத்து என்னை பெருமைப்படுத்த வேண்டும். காலம் கனியும் போது உன் கோரிக்கை நிறைவேறும். உங்கள் உபசரிப்புக்கு எனது நன்றி. சித்தப்பா, தர்மா, என் செல்வங்களே, உங்களை இந்த கோலத்தில் காணவா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். தந்தையின் ஸ்தானத்தில் நான் இருந்தும் உங்களுக்கு உதவ முடியாத கையறு நிலையில் இருக்கிறேனே. திரௌபதி, நலமோடு இருக்கிறாயா என்று உன்னை கேட்டால் அதை விட பெரிய பாவம் வேறெதுவும் இருக்க முடியாது. ஆனாலும் கேட்கிறேன், எப்படி இருக்கிறாய் குலமகளே? உங்கள் அன்பு ஒன்று போதும் சித்தப்பா. இந்த அகிலமே எங்களுக்கு எதிராக திரண்டாலும் நாங்கள் கலங்க மாட்டோம். சித்தப்பா, தங்கள் திடீர் விஜயத்திற்கு காரணம் அத்தினாபுரத்தில் ஏதேனும் பிரச்சனையா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அது உங்களை பிரிந்து என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் உங்கள் எல்லோரையுமே சந்தித்து செல்லலாம் என்று நான் இங்கு வந்தேன். அத்தை குந்தி தேவியார் எப்படி இருக்கிறார்கள்? அரசியார் காந்தாரி நலமா? குந்தி தேவியாருக்கு எப்போதும் உங்களுடைய நினைவுதான். நடந்த யாவற்றையும் மறக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடல் மட்டும்தான் அத்தினாபுரத்தில் இருக்கிறது. உயிர் உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சித்தப்பா, எல்லாம் என்னால் வந்த வினை. நடந்ததை மறந்துவிடு. இனி நடக்க வேண்டியதை நினை. சித்தப்பா, தாங்கள் எங்களோடு சிறிது காலம் தங்கியிருக்க வேண்டும். நிச்சயமாக தங்குவேன். பெரியப்பா திருதராஷ்டிரரை யார் கவனித்துக் கொள்வார்கள்? அவருக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதே. பிதாமகரும் சஞ்சயனும் இருக்கிறார்கள். அதை விட இருக்கவே இருக்கிறார் காந்தார இளவரசர் சகுனி. விதுரா, அத்தினாபுரத்தை விட்டு வெளியேறும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? தங்களின் புத்திரன் துரியோதனனும் காந்தார இளவரசர் சகுனியும் மறந்தே. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கொஞ்சம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன்.
விரும்பாதவர்களிடத்தில் மானம் இழந்து வாழ்வதை விட விரும்பி அழைப்பவர்களிடம் போவதே மேல். விதுரா, 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 என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதே. அரசே, அரசே, உங்களுக்கு என்னவானது? அரண்மனையில் இல்லாத விதுரனை போகாதே போகாதே என்றால் என்ன பொருள்? விதுரனை தாங்கள்தான் அரண்மனையிலிருந்து துரத்தி விட்டீர்களே. அரசே, இரவில்தான் தாங்கள் விதுரனை நினைத்து புலம்புகிறீர்கள் என்றால் இப்பொழுது பகலிலும் புலம்ப ஆரம்பித்து விட்டீர்களே. காந்தாரி, விதுரன் என் கண்களை மொத்தவன். அவனை பிரிந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. விதுரன் இல்லாத வாழ்க்கை எனக்கு சூன்யமாக தெரிகிறது. மனம் போன போக்கில் யோசிக்காமல் காரியங்களை நிகழ்த்திவிட வேண்டியது. பிறகு அதனால் ஏற்படும் துயரங்களில் சிக்கித் தவிப்பது, இதுதான் உங்கள் குணம். காந்தாரி, நீயும் என்னை கடிந்து கொள்ளாதே. நான் மனம் நொந்து போயிருக்கிறேன். ஆனாலும் உண்மையை தாங்கள் உணரத்தான் வேண்டும். உங்கள் துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணமல்ல, தாங்களேதான். நீங்கள் குறிப்பிடாத ஒரே ஒரு காரணத்திற்காக தன் மனைவி சுலபாவை கூட அரண்மனையிலேயே விட்டு சென்று விட்டான் விதுரன். விதுரனுக்கு உங்கள் சொல்லே வேதவாக்கு. என்ன அவன் கசக்கும் உண்மைகளை பேசும் தர்ம சிந்தனை உள்ளவன். அன்று அவன் பேசியது உங்களுக்கு பிடிக்கவில்லை. உண்மை யாருக்குத்தான் பிடிக்கும்? காந்தாரி, இனி விதுரன் இல்லாமல் என்னால் ஒரு நாளும் வாழ முடியாது, வாழ முடியாது. இதோ விதுரன் வந்து விட்டான். விதுரா, விதுரா, வா விதுரா, நீ வந்து விட்டாயா? நீ வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். வா வா விதுரா, வா விதுரா. அரசே, நான் விதுரன் அல்ல, சகுனி. விதுரன் இல்லையா? சொல் சகுனி. அரசே, விதுரரை பிரிந்து நீங்கள் படும் துயரத்தை என்னால் காண சகிக்கவில்லை. பேசாமல் நீங்கள் விதுரனை அழைத்து வந்து விடுங்கள் அரசே. விதுரன் மானமுள்ளவன், நிச்சயம் வரமாட்டான். மேலும் எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லையே. நதி எங்கே பாயும்? பள்ளத்தை நோக்கித்தான் பாயும். விதுரர் எங்கே செல்வார்? பாண்டவர்களை நோக்கித்தான் செல்வார். சிறு குழந்தை கூட இதை அறியுமே. அரசே, தாங்கள் விதுரரை பிரிந்து ஒரு கணம் இருக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆதலால் ஒற்றர்களை அனுப்பி விதுரரை உளவு பார்த்தேன். மகா மந்திரி பாண்டவர்கள் தங்கியிருக்கும் காமிய கவனத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்தது. ஆஹா, ஆஹா, அருமையான காரியம் செய்தாய் சகுனி. ஆனால் விதுரனை அழைக்க யாரை அனுப்புவது? சஞ்சயனை அனுப்பி வையுங்கள். அவர்தான் இக்காரியத்தை கச்சிதமாக முடிக்க சரியான ஆள். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். உங்களுக்கும் விதுரருக்குமான உறவை முழுமையாக அறிந்தவர், பக்குவப்பட்டவர். சகுனி சொல்வது சரியான யோசனை. சஞ்சயன் மீது விதுரனுக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. மேலும் உங்கள் சொல்லை ஒருபோதும் விதுரன் மீற மாட்டான். உடனே சஞ்சயனை காட்டிற்கு அனுப்புங்கள்.
யாரங்கே? அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை வழிநடத்தும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. என்னதான் திருதராஷ்டிரர் மூர்க்க குணம் படைத்தவராக இருந்தாலும் அவர் நம்ம சகோதரர், பார்வையற்றவர். அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை நல்வழிப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். அண்ணா, உங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். சித்தப்பா, சித்தப்பா, தாங்கள் இங்கு வந்ததிலிருந்து நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். உங்கள் முகத்தில் பழைய பொழிவில்லை, அமைதி இல்லை, புன்னகையும் இல்லை. அப்படியெல்லாம் எதுவுமில்லை தர்மா. இல்லை சித்தப்பா, தாங்கள் எங்களிடம் எதையோ மறைப்பதாக தோன்றுகிறது. தர்மா, என்னுடைய மனவாட்டத்திற்கு காரணம் உங்களுடைய இந்த நிலைதான். அரண்மனையில் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்க வேண்டிய நீங்கள் இப்படி கானகத்தில் கிடக்கிறீர்களே என்ற கவலை என்னை பிடித்தாட்டுகிறது. சித்தப்பா, எண்ணி 13 வருடங்கள் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் பறந்தோடிவிடும். நீங்கள் கவலையை விடுங்கள். டேய் பீஷ்மா, உனக்கு மரணத்தை பரிசாகத் தர எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் மரணத்தை மீண்டு வருவேன். இதோ இப்பொழுதே என்னை மாய்த்துக் கொள்கிறேன். மீண்டும் பிறப்பேன். உன்னை அழிக்கவே அவதாரம் எடுப்பேன். இது இந்த கைலாயத்தில் உள்ள அந்த சிவனின் மேலாணை. வாருங்கள் சஞ்சய். வணக்கம். வாருங்கள். கானகத்தில் வாழ்ந்தாலும் உண்மையிலேயே நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். அதனால்தான் உங்களை போன்ற மகான்கள் எங்களை தேடி கானகத்திற்கு வருகிறீர்கள். தங்களின் வருகையின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? அரசர் திருதராஷ்டிரர் தங்கள் மீது பேரன்பு கொண்டவர். தங்களின் நலன் விசாரித்து வர என்னை இங்கு அனுப்பி வைத்தார். கானகத்திற்கு அனுப்பி வைத்ததும் அரசரே, இப்போது நலம் விசாரிப்பதும் அவரே. நன்றாக இருக்கிறது இந்த வேடிக்கை. சஞ்சயரே, பீமா, எப்போது எதை பேசுவதென்று உனக்கு தெரிவதில்லை. அரசர் நலமோடு இருக்கிறாரா? தங்களை பிரிந்த அவர் எப்படி? வெகு தூரம் பயணித்து வந்திருப்பீர்கள். வாருங்கள், உணவருந்தலாம்.
பெண்ணே 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 என்ன ஆயிற்று? பெண்ணே 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 என்ன ஆயிற்று? பெண்ணே கண் விழித்து பார். பெண்ணே என்ன ஆயிற்று உனக்கு? பெண்ணே கண் விழித்து பார். பெண்ணே பெண்ணே நீ யார்? எதற்காக இங்கு வந்தாய்? பெண்ணே நீ உணவருந்தி பல நாட்கள் ஆகிறதென்று நினைக்கின்றேன். தாகம் உன்னை வாட்டுகின்றது. முதலில் நீ தாக சாந்தி செய்து உணவருந்த, பிறகு பேசிக்கொள்ளலாம். பெண்ணே உணவருந்த. பெண்ணே முதலில் நீர் அருந்த. விதுரரே, தாங்கள் கானகம் வந்திருக்கும் நோக்கம் பாண்டவர்களுக்கு தெரியாதா? இதுவரை தெரியாது, மேலும் தெரியக்கூடாது என்று விரும்புகிறேன். ஏன் இந்த உண்மையை பாண்டவர்களிடமிருந்து மறைத்து விட்டீர்கள்? ஏற்கனவே அவர்கள் துன்பத்தின் உச்சியில் இருக்கின்றார்கள். அவர்களை மேலும் நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் உண்மை தெரிய வரும்போது வருந்துவார்கள் அல்லவா? உண்மை தெரிய வரும்போது தெரியட்டும். அரசர் திருதராஷ்டிரர் என்னை கடிந்து கொண்டதை பாண்டவர்கள் அறிந்தால் வெகுண்டெழுவார்கள்.